டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். வளர்ந்த ஒரு மனிதர் அவருடைய குழந்தையினுடைய இந்த அரங்கேற்ற விழாவிற்கு படத்திறப்பு விழாவிற்கு ஒரு நீதியரசர் வந்து பெருமை சேர்த்திருப்பது ஒரு சாதாரண நிகழ்வு. அதற்காக என்னோட நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நேரத்தில் புதுச்சேரியிலிருந்து இந்த ஒரே ஒரு நிகழ்வுக்காக மட்டுமே பல குறிப்பாக ஒரு அரசியல்வாதிக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பது மிக முக்கியம். அன்றுதான் மக்கள் அவங்களை வந்து சந்திப்பாங்க, வீட்டில் இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு திருமண முகூர்த்த நாள், ஏகப்பட்ட திருமணம் இருக்கு. அரசியல்வாதி எல்லா இடத்துலையும் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதுவும் அண்ணன் நமச்சிவாயம் அவர்கள் பொறுத்தவரை புதுச்சேரியினுடைய ஒரு முக்கியமான அமைச்சர், உள்துறை அமைச்சர், கல்வி, சட்டம் நிறைய கையில் வச்சிருக்காங்க. இந்த ஒரு நிகழ்வுக்காக புதுச்சேரியிலிருந்து சென்னைக்கு வந்து நிகழ்வை முடித்துவிட்டு மறுபடியும் புதுச்சேரிக்கு செல்ல வேண்டும் என்கின்ற வேள்வியில் வந்திருக்கக்கூடிய நமச்சிவாயம் அவர்கள் எந்த அளவுக்கு அண்ணன் முருகவேல் அவர்கள் மீது ஒரு அன்பை வைத்திருக்க வேண்டும். அவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருடைய குடும்பத்தினர், குறிப்பாக அவருடைய மனைவி கிருஷ்ணவேணி அக்கா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கள்ளி துணி அங்கே பார்த்தோம் படத்திறப்பு விழாவில். எந்த அளவுக்கு ஒரு பாந்தவியமாக ஒரு குடும்பம் நடத்தியிருப்பார்கள், எந்த அளவுக்கு குழந்தைகளை படிக்க வைத்திருப்பார்கள். இன்னைக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், ஏன்னா தன்னுடைய குழந்தை செல்வி லித்திகா ஸ்ரீனுடைய அரங்கேற்ற விழா நடந்து கொண்டிருக்கிறது. கிராமத்து மக்கள் முன்னாடி, சொந்தங்கள் முன்னாடி, குடும்ப மக்கள் முன்னாடி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தான் வாழ்ந்த கணவரனுடைய, மறைந்த கணவரனுடைய புகைப்பட திறப்பு விழா அது நடக்கும் பொழுது ஒரு பக்கம் ஆனந்தம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு சோகம், இரண்டும் கலந்து ஒரு கண்ணீராக வெளியே அக்காக்கு இன்னைக்கு வந்துச்சு. கிருஷ்ணவேணி அக்கா அவர்கள், அவருடைய அக்காவுடைய மகன் அருமை சகோதரர் மனோஜ் அவர்கள் யூகேல ஒரு ஸ்விம்மிங் கோச்சாக இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த விழாவுக்காக முதல்லயே வந்து குடும்பமாக இங்கே இருந்து தன்னுடைய கடமையாக இதை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அன்பு சகோதரர் மனோஜ் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இந்த நிகழ்வுடைய முக்கியஸ்தியாக தான் வேள்வியாக பயின்ற பரதநாட்டிய கலை என்று அரங்கேற்றம் நடத்துவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து இங்கே வந்து நின்று கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரி MK லித்திகா ஸ்ரீ அவர்கள், குருநாதராக 37 ஆண்டு காலம் இந்த அற்புதமான கலையை மக்களுக்கெல்லாம் பயிற்றுவித்து தேசிய விருதுகள், கலைமாமணி விருது அதையெல்லாம் பெற்று சைலசுதா நடன பள்ளியை நடத்தி இந்த விழாவுக்கு ஒரு முக்கிய விருந்தினராக இங்கே வந்து கௌரவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அருமை அம்மா சைலஜா அவர்கள், அதே போல மேடையில் இருக்கக்கூடிய, மேடைக்கு முன்பு இருக்கக்கூடிய முள்ளிப்பட்டு இந்த பகுதியினுடைய எல்லா கிராம மக்கள், ஊர்ல இருந்து எல்லாருமே, கடலூர்ல இருந்து வந்திருக்கிறீங்க. உங்களையும் இந்த நேரத்தில் பார்ப்பது மற்றற்ற ஒரு மகிழ்ச்சி. இந்த விழா தன்னுடைய குடும்ப விழாவாக அந்த முருகவேலனுடைய சகோதரனாக முன்னின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் உதயகுமார் அவர்கள், அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, முருகவேல் அவர்களை பொறுத்தவரை ஒரு சராசரி நடுத்தர குடும்பத்தில் ஒரு மனிதன் எப்படி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வருவானோ அது போன்ற ஒரு சராசரி நடுத்தர குடும்பம். ஊருக்கு போயிருக்கிறேன், அவங்க வீட்டையும் கூட பார்த்திருக்கின்றேன். முள்ளிப்பட்டு ஊரில் ஒரு சின்ன கிராமம், அங்கிருந்து சென்னைக்கு பிழைப்புக்காக நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டும். இந்தியாவில், உலகத்தில் பல இடத்துல பார்த்தீங்கன்னா ஐயா, நம்முடைய வளர்ச்சிங்கிறது பல நேரத்தில் எங்கே பிறந்தோம் என்பதை தீர்மானித்து விடுகிறது. ஒரு கிராமத்தில் பிறந்தோம் அப்படின்னா அதையெல்லாம் உடைத்து வெளியே வருவதற்கே 2 தலைமுறை ஆயிடுது. முள்ளிக்கிராம்பட்டு கிராமத்திலிருந்து வெளியே ஒருத்தர் வர்றாங்கன்னா அதெல்லாம் உடைத்து வருவதற்கே 2 தலைமுறை தேவைப்படுகிறது. ஏன்னா ஒரு குழந்தை எங்க பிறக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த குழந்தை எந்த அளவுக்கு உயரத்துக்கு வருவாங்க அப்படிங்கிறதே சமுதாயத்தில் தீர்மானிக்கப்பட்ட பொழுது முள்ளிக்கிராம்பட்டிலிருந்து அதையெல்லாம் உடைத்தெறிந்து ஒரு வளர்ச்சி பாதையில செல்ல வேண்டும் என்று கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு முன்பு ஜெமினி பிலிம்ஸ் நிறுவனத்தில் டிரைவராக இங்கே பணிக்கு வர்றாங்க. ஒரே நிறுவனத்தில் 20-30 ஆண்டுகள், 30 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஒரே நிறுவனத்தில், ஜெமினி பிலிம்ஸ் நிறுவனத்தில் டிரைவராக பணி செய்கிறாங்க. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ இளைஞர்களை அவரு சென்னை கூட்டு வர்றார். நீங்களும் வந்து வேலை பாருங்க, பெரிய நகரத்துக்கு வாங்க, ஒரு வாழ்க்கை வசதியாக உருவாக்கி கொள்ளுங்கள் என்று நிறைய பேர்த்த கூட்டு வந்து அவங்களையும் வளர்த்துறார். இதில் ஆச்சரியம் பாருங்க, அந்த ஜெமினி பிலிம்ஸ் நிறுவனம் அது மூடப்பட்ட பொழுது எல்லோருமே பணியிலிருந்து நிற்கிறாங்க. அந்த நிறுவனத்தின் மீது ஒரு பற்று, தன்னை இத்தனை ஆளுகாலும் ஆளாக்கி இருக்கின்றார்கள், வளர்த்திருக்கின்றார்கள் என்பதற்காக சம்பளம் வாங்காம அதே நிறுவனத்தில் அந்த வேலையை தொடர்ந்து செய்கிறார். பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஒரு டாட்டாவோ, பிர்லாவோ, அம்பானியோ, அதானியோ கிடையாது. ஒரு சாதாரணமாக ஒரு நடுத்தர மனிதன்
அந்த நிறுவனம் ஒரு ஆளாக்கி இருக்கின்றார்கள் என்பதற்காக நிறுவனத்தை விட்டு போகாம அங்கே இருந்தவர். இது போல பல நல்ல குணங்கள் இருக்கக்கூடிய மனிதர், பழகுவதற்கு ரொம்ப ரொம்ப இனிமையானவர். 2020-21 காலகட்டத்தில் நான் சென்னை புதுச்சேரி வரும் பொழுதெல்லாம் ஓட்டுநராக அண்ணன் முருகவேல் அவர்கள் என்னோடு வருவாங்க. நிறைய பேசுவோம். இன்னைக்கு யாரோ சொன்னது போல மேடையில் பேசுவது போல இன்னைக்கு நாம் எல்லோரும் வந்திருப்பது, ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த நாகரீக உலகத்தில், சோசியல் மீடியா சென்ட்ரிக் உலகத்தில் இந்த விஐபி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஜஸ்ட் கிளாஸிஃபை பண்ணிட்டு போயிடுறோம். அந்த பேப்பரில் பேஜ் 3 இருந்தால் விஐபி, ஊடக வெளிச்சம் மேலப்பட்டா விஐபி, அவங்கள சுற்றி ஒரு 10 பேர் இருந்தால் விஐபி. ஆனால் எதுவுமே இல்லாமல் ஒரு விஐபியாக அண்ணன் முருகவேல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சாதாரண கிராமத்திலிருந்து வந்து சென்னை நகரத்தில் தனக்கேற ஒரு வாழ்க்கையை உருவாக்கி 2 அற்புதமான குழந்தைகள், பாப்பா லிகிதா ஸ்ரீ, அவங்க இன்னைக்கு ஏவியேஷன் செக்டரில் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக வருகின்ற காலத்தில் பெரிய இடத்துக்கு வருவாங்க. இன்னொரு பையன் இங்கிலாண்டில் போய் இருக்கிறாரு. அதே போல் அக்கா கிருஷ்ணவேணி அவர்கள் இங்கே இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு தனி மனிதன் நேர்மையாக, நாணயமாக வாழ்க்கையிலே வாழ்ந்து, அந்த சோக்கால் பாவர்ட்டி ட்ராப் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தும். கிராமத்திலிருந்து 2 தலைமுறையாகவும் வெளியே வந்து சாதிப்பதற்கு அதையெல்லாம் உடைத்து சாதித்து காட்டி நம்மளோடு இருந்திருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவனுடைய முடிவு வேறாக இருந்திருக்கிறது. வேகமாக அண்ணன் முருகவேல் அவர்களை அழைத்து கொண்டு விட்டார். அந்த நேரத்தில் அவருக்கு நாம் செய்யக்கூடிய மரியாதை என்பது அவருடைய குடும்பத்துக்கு நாம் செலுத்தக்கூடிய நன்றியாக இருக்கும். குறிப்பாக லிகிதா ஸ்ரீ அவரை என்கரேஜ் பண்ணி, இந்த பாப்பா நல்லா வரணும், ஏவியேஷன் துறையில் பெரிய சாதனை படைக்கணும், குறிப்பாக பரதநாட்டிய கலையை இன்னும் சிறப்பாக அவர் அடுத்தெடுத்து செல்ல வேண்டும். இதுக்கெல்லாம் நம்ம எல்லாரும் அவரை வாழ்த்துவதற்காக வந்திருக்கின்றோம். அதே நேரத்தில் முருகவேல் அண்ணனை பற்றி பேசுவதற்கும் நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இந்த மேடையை நான் கருதுகின்றேன். சொந்தங்களே, வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல என்னையும் அழைத்த இந்த குடும்பத்தினுடைய பெரியவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிச்சயமாக கிருஷ்ணவேணி அம்மா அவர்கள் நாங்கள் சொல்றது ஒரே ஒரு வார்த்தை தாங்க, அம்மா, எது நடந்தாலும் அது ஒரு காரணத்திற்காகவே நடக்கும். அது ஏன் நடக்குது நமக்கு அப்ப தெரியாது. கொஞ்ச நாள் கழித்து பின்னோக்கி பார்க்கும் பொழுது எது நடந்தது என்பதற்கான காரணம் நமக்கு புரியும். இது ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு ஹார்வர்ட்ல, ஸ்டான்ஃபோர்ட்ல கமென்ஸ்மென்ட் ஸ்பீச் பேசும்பொழுது ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார். லைஃப் இஸ் a series of dots. நம் வாழ்க்கை என்பது சின்ன சின்ன புள்ளிகள் போட்ட ஒரு கோலத்தை போல. ஆனா நம்ம முன்னாடி போகும்போது அந்த கோலத்தை இணைச்சு போட முடியாது. ஒரு புள்ளியை எப்படி கோலமாக சேர்ப்போமோ முன்னோக்கி போகும்போது இணைக்க முடியாது. கொஞ்ச நாள் கழிச்சு பின்னோக்கி திரும்பி பார்க்கும் பொழுது அந்த கோலத்தினுடைய புள்ளிகள் தானாக இணையும். அதுபோல் நிச்சயமாக கிருஷ்ணவேணி அக்காவுக்கு நான் சொல்லக்கூடிய ஆறுதல், இது கோலத்தினுடைய புள்ளிகளை போல இது வாழ்க்கை. ஏன் அண்ணன் நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கின்றார்கள் நமக்கு தெரியாது. ஒரு காரணத்திற்காக இன்னும் 10 ஆண்டுகள் முன்னே சென்று திரும்பி பார்க்கும் பொழுது இந்த புள்ளிகள் எல்லாம் அழகாக ஒரு கோலமாக மாறும். நிச்சயமாக அன்னைக்கு உங்களுக்கு இதற்கான விடை கிடைக்கும் என்பது என்னுடைய தீர்க்கமான நம்பிக்கை. அதுவரை நம்பிக்கையோடு பயணிப்போம், பண்போடு பயணிப்போம், பாசத்தோடு பயணிப்போம். குழந்தைகள் நன்றாக வர வேண்டும் என்று வாழ்த்துவோம். மறுபடியும் மேடையில் இருக்கக்கூடிய எல்லா அற்புதமான மனிதர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தினமணி அற்புதமான நாளிதழனுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய ஐயா கிருஷ்ணன் வைத்தியநாதன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அற்புதமான போற்றுதலுக்குரிய மனிதர். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கத்தையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.